ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏற்கனவே பார்த்தது சீரீஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். சீரீஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது 1Dன்னு சொல்லுவாங்க, ஒன் டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். ஒன் டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்னால் இந்த டேபிளில் இந்த ஸ்ட்ரக்சரில் 2 காலம் இருக்கும். ஒரு காலம் வந்து இண்டெக்ஸ் வேல்யூஸும் இன்னொரு காலமில் டேட்டாஸ் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். நம்ம அதுக்கு மேலே காலம்ஸை ஆட் பண்ண முடியாது. ரோஸ் வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றினா டேட்டா ஃப்ரேம் டேட்டா ஸ்ட்ரக்சர். டேட்டா ஃப்ரேம் அப்படின்றது 2 டைமென்ஷனல். நம்ம எத்தனை ரோஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், எத்தனை ரோஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், எத்தனை காலம்ஸ் வேணால் ஆட் பண்ணிட்டு போகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா 2 டைமென்ஷனல் டேட்டா ஃப்ரேம் சொல்கிறோம். இதை வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம், இதுலேருந்து வேல்யூஸை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண, ஒரு டேபிள், சிம்பிள் டேபிள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ மொத்தம் எத்தனை ரோ இருக்குது, 3 ரோஸ் இருக்குது. 1 2 3. ஓகே, எத்தனை காலம் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 காலம்ஸ். ஸோ 3 ரோஸ் 4 காலம்ஸ். ஓகேங்களா. இப்போ நம்ம முக்கியமாக ஒவ்வொரு இது வந்து ஒரு பர்டிகுலர் செல்லுன்னு சொல்லுவாங்க, இந்த பர்டிகுலர் பாக்ஸ் செல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம இண்டெக்ஸ் வந்து இண்டெக்ஸ் நம்பர் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ எப்போவுமே இண்டெக்ஸ் எப்போவுமே எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 ஸ்டார்ட் ஆகிட்டு போகும். ஸோ ரோவாக இருந்தாலும் சரி, காலமாக இருந்தாலும் சரி, இண்டெக்ஸ் நம்பர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். அப்போது 0th ரோ, ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, அப்படி கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். ரைட். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 0th காலம், ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். இதெல்லாம் டிஃபால்ட் நம்பர். ஒரு ரோக்கோ ஒரு காலம்க்கோ டிஃபால்ட்டாக இருக்கிற நம்பர்ஸ், இண்டெக்ஸ் நம்பர்ஸ். 0 1 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். இங்கே 0 1 2 3ன்னு காலம் நம்பர் போயிட்டே இருக்கும். சரி, அப்போது ஒவ்வொரு காலமுக்கும் இண்டெக்ஸ் நம்பர் இருந்தால் மட்டும்தான் அந்த காலமை நம்ம என்ன பண்ண முடியும், பர்டிகுலர் காலமில் இருக்கிற வேல்யூவை ஃபெச் பண்ண முடியும், இல்லை டெலிட் பண்ண முடியும். ஏதாவது ஒன்று வந்து அந்த ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த காலமில் இருக்கிற வேல்யூவை. ஸோ ஒவ்வொரு காலத்துக்குமே இப்போது நம்ம இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்குறது தான் வந்து கான்செப்ட். ஸோ தனித்தனியாக ரோக்கு இண்டெக்ஸ் இருக்குது, காலம்க்கு இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு டேபிள் அப்படின்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். அப்போது இந்த பர்டிகுலர் செல்லுக்கு என்ன நம்பர் வரும் பாருங்கள், இந்த 0 சேர்த்துங்க. 0th ரோ, 0th காலம். அப்போது இது எல்லாமே இது ஃபுல்லாக 0th ரோ தான். 0th ரோ ஃபஸ்ட் காலம், இது வந்து 0th ரோவில் செகண்ட் காலம், 0th ரோவில் தேர்ட் காலம். ஓகே, ஃபஸ்ட்டு 0th ரோ ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோவில் 0th காலம். ஃபஸ்ட்டு வர வேண்டியது ரோ நம்பர், செகண்ட் வர வேண்டியது காலம் நம்பர். ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரோ 2. ஓகேங்களா, இண்டெக்ஸ் நம்பர் 2, 0 1 2. அப்போது 2th ரோவில் 0th காலம், 2th ரோவில் ஃபஸ்ட் காலம், 2th ரோவில் செகண்ட் காலம், 2th ரோவில் தேர்ட் காலம். இப்போது இந்த பர்டிகுலர் காலத்தில் இருக்கிற வேல்யூ எனக்கு வேணும். எது, இந்த பர்டிகுலர் காலத்தில் இருக்கிற வேல்யூ எனக்கு வேணும்னா நான் யூஸ் பண்ண வேண்டியது இண்டெக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 2. ஒரு இண்டெக்ஸ் நம்பர் எப்பவுமே நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் தருவோம். ஸோ 2 2. இல்லை சார் எனக்கு இது வேண்டாம், எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் செல்லுக்கிற வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது 0 3. இந்த மாதிரி தான் நம்ம டேபிள் டிஸ்பிளே ஆகும். அந்த டேபிளில் இருக்கிற வேல்யூஸை நம்மளுக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும், இண்டெக்ஸ் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். இங்கே இண்டெக்ஸ் நம்பர் 2 விதமான இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது. ஒன்று வந்து ரோவுடைய இண்டெக்ஸ் நம்பர், இன்னொன்று வந்து காலமுடைய இண்டெக்ஸ் நம்பர். நான் 2 இண்டெக்ஸ் நம்பரும் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் அந்த வேல்யூவை ஃபெச் பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும்னா இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி, இம்போர்ட் நம்பி ஆஸ் என்பி. ஸோ 2 மாடல் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன்.
இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள், அதில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு D1 ஒரு வேரியபிள். சரிங்களா, இந்த வேரியபிளில் நான் 3 செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் பை யூஸிங் டிக்ஷனரி. உங்களுக்கே தெரியும் டிக்ஷனரியோட ஃபார்மேட் என்ன, டிக்ஷனரியில் வேல்யூஸ் எப்படி தருவோம்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ D1ல் 3 செட் இருக்குது. பாப்புலேஷன், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல். அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காப்பி பண்ணி Ctrl V, இங்கே D2ன்னு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இங்கே வேல்யூஸ் மட்டும் நான் மாற்றுறேன். அதே மாதிரி D3ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ சேம் 3 செட் ஆஃப் வேல்யூஸு நான் இங்கே பண்ணுறது ஒன்று தான், அதனுடைய கீயுடைய வேல்யூஸ் மட்டும் மாற்றுறேன் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கோசரம். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னா பேஜ் நம்பர் 32ல கிரியேட்டிங் அண்ட் டிஸ்பிளேயிங் டேட்டா ஃப்ரேம். ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, நம்ம என்ன சீரீஸில் வந்து 4 டைப்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, 4 டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸை நம்ம இன்புட்டாக கொடுத்து அங்கே வந்து நம்ம சீரீஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருப்போம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேயும் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுக்க போகிறோம், 4 டைப்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டிக்ஷனரியோ லிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா ஃப்ரேமுக்கு வேல்யூ தர போகிறோம். சரி, அதுதான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா டிக்ஷனரி யூஸ் பண்ணுறோம். ஸோ டிக்ஷனரி யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக தரேன். ஸோ மொத்தம் நான் என்கிட்ட வந்து 4 வேரியபிள்ஸ் இருக்குது. 4 வேரியபிள்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 4 வேரியபிள்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா D5 அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, உங்களுக்கே தெரியும் நான் இந்த 4 வேரியபிள்ஸையும் நான் 4 வேரியபிள்ஸில் இருக்கிற வேல்யூஸும் நான் என்ன பண்ணேன் D5ல போட போகிறேன். அதாவது D1, D2, D3, D4 அவ்வளோதான். சரிங்களா, ஸோ பை யூஸிங் லிஸ்ட்டு. ஸோ அப்படின்னா அர்த்தம்னா இதில் இருக்கிற எல்லா வேல்யூவுமே D5க்கு போயிடும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பிரிண்ட் D5 செக் பண்ணலாமா? D5ல எல்லா வேல்யூஸ் இருக்கணும். டேட்டா ஃப்ரேம் டாட் py ரன் பண்ணுவோம். பாருங்க, ஸோ எல்லா டேட்டாவும் லைன் பை லைன் ஃபஸ்ட்டு வந்து D1 உடைய வேல்யூ, அதுக்கடுத்து D2 உடைய வேல்யூ, அதுக்கடுத்து D3 உடைய வேல்யூ, அதுக்கடுத்து D4 வேல்யூ எல்லாமே என்னாச்சு D5ல சேவ் ஆச்சு. ஸோ இப்போ D5ல என்ன இருக்குன்னா மொத்தம் 3 3 3 4 12 செட் இருக்கு, 12 வேல்யூஸ் இருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த D5 நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக தர போகிறேன். ஓகே, ரொம்ப சிம்பிள், ஒரே லைன் தான். இது வரைக்கும் புரிஞ்சால் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம என்ன பண்ணோம் DFன்னு ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிள் நேம் ஈக்குவல் டு PD டாட் டேட்டா ஃப்ரேம் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். டேட்டா ஃப்ரேம் ப்ராக்கெட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொடுக்க போகிற இன்புட் வந்து டிக்ஷனரி இன்புட். ஓகேங்களா, ஸோ அந்த டிக்ஷனரி தான் D5. எல்லா வேல்யூஸும் நான் கொண்டு ஒரு வேரியபிளை போட்டிருக்கேன் D5. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நார்மலாக இந்த வேரியபிள் இப்போ நான் டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதனுடைய அவுட்புட்டை நான் வேரியபிளில் கொடுக்கறதுனால இந்த வேரியபிளை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். சரிங்களா,
வேரியபிளுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியணும்னா நீங்கள் சீரீஸ் உடைய வீடியோ பாருங்கள், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ டிஎஃப் இஸ் அ ஆப்ஜெக்ட். இப்போ டிஎஃப் நம்ம என்ன சொல்லலாம், ஆப்ஜெக்ட். ஸோ டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட். ஏன்னா டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷனுடைய அவுட்புட் எங்கே சேவ் பண்ணுறோம், நம்ம டிஎஃப்ல சேவ் பண்ணுறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பிஆர்ஐஎன்டி பிரிண்ட் டிஎஃப் பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்துட்டீங்களா இந்த D5 உடைய அவுட்புட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு, அந்த D5 நான் என்ன பண்ணியிருக்கேன், டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கேன். எப்படி இன்புட்டாக கொடுப்பேன், அந்த பேராமீட்டர் மூலிமா. ஓகேங்களா. சரி, டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷன் எதுக்குள்ள இருக்குது, பிடிக்குள்ள இருக்குது. ஏன்னா பிடி வந்து பாண்டாஸ் உடைய ஆப்ஜெக்ட், டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷன் வந்து பாண்டாஸ்குள்ள இருக்குது. ஓகே. ஸோ இப்போ அதோட அவுட்புட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டிஎஃப்க்கு அசைன் பண்ணியிருக்கேன். அந்த வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க எப்படி இருந்த ஸ்ட்ரக்சர், டேட்டா ஸ்ட்ரக்சர் இப்போ எப்படி மாறி இருக்கு பாருங்க. சரிங்களா. இங்கே பாருங்க, இப்போ நம்ம ஏன் வந்து டிக்ஷனரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டிக்ஷனரி யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கீ வந்து அழகாக வந்து காலமுடைய நேமாக வந்து ஜென்ரேட் ஆகிடும். அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் இப்படி ஒரு நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இன்கேஸ் நம்ம டிக்ஷனரி டேட்டா யூஸ் பண்ணோன்னா நம்ம பாப்புலேஷன் நேம் தரவே, காலம் நேம் தரவே தேவையில்லை. அந்த கீ நேம் என்ன ஆகும்னா காலம் நேமா இங்கே வந்து ஜென்ரேட் ஆகிடும், அசைன் ஆகிடும். பட் நம்ம இப்போ என்ன பண்ணணும், ரோ நேம் மட்டும் நம்ம மாற்றினா போதும், அழகாக நம்மக்கிட்ட ஒரு டேபிள், சூப்பராக டேபிள் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதுனால இப்படி இருந்த அவுட்புட் இப்படி மாறிடுச்சு. ஓகேங்களா. இந்த கீஸ் எல்லாமே காலமுடைய நேமாக மாறிடுச்சு. நமக்கு ரோ நேம் மட்டும் மாற்றினா போதும், நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், இதை யூஸ் பண்ண முடியும். இதுதான் டிக்ஷனரியை இன்புட்டாக கொடுத்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். இதுதான் டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட், 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட், 2 டைமென்ஷனல் டேபிள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த பர்டிகுலர் டேபிளில் நான் 0, 1, 2, 3 அப்படின்னு இருக்க இந்த இண்டெக்ஸை மாற்றணும். நம்ம ஏற்கனவே சீரீஸில் பார்த்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கமா. ஸோ ஒரு டேட்டா, ஒரு இன்புட் வந்து டேட்டாவும் இன்னொரு இன்புட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு, நான் என்ன பண்ணுறேன், இங்கே இண்டெக்ஸ் தரேன், ஒவ்வொரு ஊர் பேர் கொடுத்துறேன். வெள்ளூர் கமா சேலம் கமா சென்னை கமா மொத்தம் 4 நேம்ஸ் வேணும். மும்பை. ஏன்னா நம்மகிட்ட 4 ரோ இருக்கு, கரெக்டாக அதுக்கு ஈக்குவலாக 4 காலம்ஸ் தரணும். 4 ரோ இருக்கு, அதுக்கு 4 ரோக்கான நேம் தரணும். இங்கே பாருங்க, வெள்ளூர், சேலம், சென்னை, மும்பை. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி கண்டினியூ நம்ம எங்கேயாவது வேல்யூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஸ்கொயர் பேக்கெட்டுக்குள்ளே வரணும். ஓகே. ஏன்னா ஒரு லிஸ்ட், இது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் எப்பவுமே நம்ம என்ன கொடுக்கணும், லிஸ்டாக கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா பாருங்க, 0, 1, 2, 3 இருந்த இண்டெக்ஸ், டிஃபால்ட் இண்டெக்ஸ் வேல்யூஸ் வெள்ளூர், சேலம், சென்னை, மும்பை நம்ம மாற்றிருக்கோம். ரொம்ப சிம்பிள். டேட்டா ஃப்ரேம் உடைய இன்புட்டில் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இப்படி தரலாம். இல்லை சார், எனக்கு இது ரொம்ப வந்து டேட்டா ஃப்ரேமுடைய ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப பெருசாக தெரியுது சார், நான் கட் பண்ணிக்கிறேன் சார். இதை கட் பண்ணிவிட்டு வெளியே போட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு வேரியபிளை கொடுத்துலாம். I ஈக்குவல் டு என்ன இருக்குது, வெள்ளூர், சேலம், சென்னை, மும்பை இதெல்லாமே இருக்குது. அப்போ நம்ம இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்துட்டோன்னா இப்போ நம்ம டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குது, ஈஸியாகவும் புரியும். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா, டிக்ஷனரி கொடுத்துட்டோமா. டிக்ஷனரி கொடுக்காம லிஸ்ட் தரீங்கன்னு வச்சுங்களேன். லிஸ்ட் யூஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணோம், இவங்க எல்லாருமே ஹைட் பண்ணிடலாம். இது வரைக்கும் ஹைட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் ஹைட் பண்ணியாச்சு. ஸோ இட் இஸ் மல்டி லைன் கமெண்ட். ஓகே, நான் 3 கோட்ஸ் கொடுத்தோன்னா அப்படின்னா என்ன ஆகிடும், ஹைட் ஆகிடும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது இவங்க மட்டும்தான். இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும், இந்த டேட்டா ஃப்ரேமுக்கு நம்ம இன்புட் தந்தாகணும். சரிங்களா.
இப்போ இது இன்புட் தரணும், நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், எல் ஈக்குவல் டு லிஸ்ட் யூஸ் பண்ணால் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, காலமுடைய நேம் எப்படி நம்ம டிக்ஷனரி யூஸ் பண்ணி இப்போ ஒரு கீயை வந்து காலம் நேமாக ஜென்ரேட் ஆச்சோ அந்த மாதிரி இங்கே ஆகாது. காலம் நேம் இங்கே டிஃபால்ட்டாக வரும். நம்ம வந்து லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். டிக்ஷனரி யூஸ் பண்ணோன்னா வெறும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இண்டெக்ஸ் மட்டும் மாற்றினா போதும். இங்கே நம்ம காலம் நேமும் மாற்றுற மாதிரி வரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் பேக்கெட் போட்டுக்கிறேன். ஸ்கொயர் பேக்கெட்டுக்குள்ளே இன்னொரு ஸ்கொயர் பேக்கெட். இது ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு 1, 2, 3. இது வந்து ஃபஸ்ட் லிஸ்ட், ஃபஸ்ட் லைன், ஃபஸ்ட்டு ரோ. நெக்ஸ்ட்டு கமா செகண்ட் ரோ வேணால் உள்ளுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். செகண்ட் ரோ 3 ஆச்சா, 4, 5, 6. இது செகண்ட் ரோ கமா போட்டுங்க. தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா 7, 8, 9. ஸோ டோட்டலாக ஒரே லிஸ்ட்டுன்றது எல் இது எல் வேரியபிளில் லிஸ்ட்டுக்குள்ளே 3 லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, ஸோ நம்ம இதையும் ஹைட் பண்ணிடுவோம். ஸோ நம்மகிட்ட மொத்தமே 3 லைன் மட்டும்தான். ஃபஸ்ட்டு எல் ஈக்குவல் டு லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இங்கே D5 தூக்கிட்டு எல் போடுறேன், இண்டெக்ஸையும் தூக்கிடுறேன். வெறும் எல் மட்டும்தான் இன்புட்டாக போகுது. இப்போ இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த அவுட்புட்டில் பாருங்க, ஃபஸ்ட்டு நான் கொடுத்தேன் இல்லைங்களா, லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் பேக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பேக்கெட் உள்ளே ஒரு ஸ்கொயர் பேக்கெட் கொடுத்துருப்பேன். அது வந்து ஃபஸ்ட்டு ரோ 1, 2, 3. இங்கே பாருங்க 1, 2, 3 வந்திருக்கும். அதுக்கடுத்து கம்மா கொடுத்து இன்னொரு ஸ்கொயர் பேக்கெட் போட்டிருப்பேன். அது பாருங்க 4, 5, 6 செகண்ட் ரோ, 7, 8, 9 தேர்ட் ரோ. இந்த டேபிளையும் முன்னாடி இருக்கிற டேபிளையும் கம்பேர் பண்ணி பாருங்க. முன்னாடி இருக்கிற டேபிளில் பாப்புலேஷன், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், அதாவது காலம் நேம் வந்து நம்ம கொடுத்த டிக்ஷனரியிலேருந்து கீழே அது என்ன பண்ணிக்கும், டேட்டாவை எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த டேபிளில் ரோவுடைய இண்டெக்ஸ் மட்டும் 0, 1, 2ன்னு இருந்தது. நம்ம அது மேனுவலாக மாற்றணும். பட் நம்ம லிஸ்ட்டு யூஸ் பண்ணால் நம்ம காலம் நேமும் மேனுவலாக கொடுக்கணும், ரோ நேமும் மேனுவலாக தரணும். சரி, அது எப்படி கொடுக்கலாம்? இப்போ ரோ நேம் காலம் நேம் அப்படியே வச்சுங்க, INDEX இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஐ. நம்ம ஏற்கனவே காலம் நேம் ரோ நேம் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ காலம் நேம் C ஈக்குவல் டு சேம் அதே மாதிரி தான் பாப்புலேஷன் POPULATION பாப்புலேஷன் தனியாக. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் தனியாக, ஸ்கூல். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டு டேட்டா டைப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு காலமும் கிடைக்காது, ரோவும் கிடைக்காது. ரெண்டுமே டிஃபால்ட்டாக 0, 1, 2, 3 தான் இருக்கும். இப்போ நம்ம அது வேல்யூவாக மாற்றணும், ஒரு லேபிளாக மாற்றணும், ஒரு நேமாக மாற்றணும், நம்ம தனித்தனியாக கொடுத்தாகணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டு கொடுத்துட்டேன், டேட்டா கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஐ கொடுத்துட்டேன், கமா COLUMNS காலம்ஸ்ன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணி ஈக்குவல் டு C. அப்போது காலம்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே பாப்புலேஷன், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் அந்த வேரியபிள் நான் அசைன் பண்ணுறேன். இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஐக்குள்ள என்ன இருக்குது, வெள்ளூர், சேலம், சென்னை, மும்பை. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். Oh my God. 1, 2, 3. என்ன தப்பு நடந்துருக்கு அப்படின்னா, மொத்தம் வந்து எத்தனை ரோ இருக்குது, 3 ரோ தான் இருக்குது. நான் இங்கே 4 நேம் கொடுத்துட்டேன். அப்போ வந்து லென்த் மிஸ் மேட்ச் ஆகுது. கரெக்டாக எத்தனை ரோ இருக்கோ அத்தனை வேல்யூஸ் தரணும், அத்தனை நேம்ஸ் தரணும். எத்தனை காலம் இருக்கோ அத்தனை நேம்ஸ் தரணும், எத்தனை ரோ இருக்கோ அத்தனை நேம்ஸ் தரணும். இல்லைனா இந்த மாதிரி எரர் வரும். இங்கே பாருங்கள், இப்போ அவுட்புட் பாருங்கள். நம்ம டேட்டா வந்து இப்போது டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷனுக்கு நான் 3 இன்புட் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து டேட்டா, இந்த டேபிளுக்குள்ளே இருக்கிற டேட்டா. இன்னொன்று இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஐ, இண்டெக்ஸ் வேல்யூஸ், அதாவது ரோவுடைய நேம். நெக்ஸ்ட் வந்து காலம் கொடுத்துருக்கோம், காலமுடைய நேம்.
ஓகேங்களா? இப்போ நீங்கள் லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குது. தென் நீங்கள் டிக்ஷனரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேலையே தேவை இருக்காது. ஒரு இண்டெக்ஸ் மட்டும் கொடுத்த அப்புறம் காலம் தர வேண்டிய அவசியமே கிடையாது. இது செகண்ட் டைப். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சீரியஸில் யூஸ் பண்ண மாதிரி என்டி அரே, ஓகேங்களா? நம்பியில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டேட்டாஸை டேட்டா ஃப்ரேமுக்கு தரலாம். இப்போ இவங்க எல்லாத்தையும் மேலே இருக்கிறதெல்லாம் ஹைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்டி அரே. என்டி அரேனா நம்பிக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது. யூஸ் பண்ணி நம்ம டேட்டா ஃப்ரேமுக்கு வேல்யூஸை சென்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ நான் என்ட்ருக்கிற எல் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு என்னன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். என் ஈக்குவல் டு என்பி டாட் அரே. அரேன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா நம்மளுடைய லிஸ்ட் டேட்டாஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கும். லிஸ்ட் டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணி, இல்லைன்னா இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட் தூக்கி அரேக்குள்ள போட்டுருங்க. என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, எல்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிள்ல 3 செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு. அந்த 3 செட் ஆஃப் டேட்டாஸை நான் என்ன பண்ணேன், லிஸ்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வேல்யூவை நான் எங்கே சேவ் பண்ணியிருக்கேன், எல்லுக்குள்ளே சேவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்னன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இந்த வேரியபிள் இது ஆப்ஜெக்ட். பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு அரேன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அப்போ அரேன்ற ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுடைய அவுட்புட் எங்கே இருக்குன்னா எண்ணுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், கான்செப்ட் என்ன, என்டி அரே யூஸ் பண்ணி, ஓகேவா, அதனுடைய அவுட்புட்டை நான் என்ன பண்ண போகிறேன், டேட்டா ஃப்ரேம் கொடுக்க போகிறேன். கான்செப்டே அதுதான். நம்ம டைரெக்டாக டிக்ஷனரி யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்பியில் இருக்கிற ஒரு அரே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதனுடைய அவுட்புட்டை தூக்கின்னு போய் நான் என்ன பண்ண போகிறேன், டேட்டா ஃப்ரேமுக்கு இன்புட்டாக தர போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், எல்லுன்னு நார்மல் வேரியபிள் இருக்குது. அந்த நார்மல் வேரியபிள் அரேன்ற ஒரு ஃபங்க்ஷன் இன்புட்டாக தந்திருக்கேன். ஓகேங்களா? அந்த அரேவுடைய அவுட்புட்டு எங்கே சேவ் பண்ணியிருக்கேன், எண்ணில் சேவ் பண்ணியிருக்கேன். அந்த எண்ணு வந்து என்ன பண்ணியிருக்குன்னா டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக தந்திருக்கேன். இப்போ பார்க்கலாம் அவுட்புட் எப்படி இருக்குன்னு. பாருங்க, சேம் அவுட்புட் தான். அப்போ என்ன அர்த்தம், நம்ம நம்பி யூஸ் பண்ணியும் நம்ம டேட்டா ஃப்ரேமுக்கு இன்புட் தரலாம். நம்ம ஏற்கனவே லிஸ்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண அவுட்புட் தான். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்பியை வந்து நடுவில் போட்டு சேம் அவுட்புட் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம், உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் மாறணும், காலம் நம்பர் மாறணும் அப்படின்னா அழகா ரொம்ப சிம்பிள், கமா இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஐ கமா COLUMNS, காலம்ஸ் ஈக்குவல் டு சி. நம்ம ஏற்கனவே ஐக்கு ஒரு 3 வேல்யூஸும் காலம்ஸ்க்கு ஒரு சிக்கு ஒரு 3 வேல்யூஸும் கொடுத்துருக்கோம். அது ரெண்டுத்துக்கு நம்ம என்ன பண்றீங்க, எடுத்துட்டு வந்து அசைன் பண்றோம். ஓகே, அவுட்புட் வந்துருச்சுங்களா? இப்போ நம்ம 3 விதமான இன்புட்ஸை நம்ம டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து டிக்ஷனரி யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டிக்ஷனரியிலே லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். டிக்ஷனரி லிஸ்ட் ரெண்டுமே ஒன்று தான். நெக்ஸ்ட் வந்து நம்பி யூஸ் பண்ணியிருக்கோம். 2 டைப்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ் ஆப்ஜெக்ட். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் சீரிஸ் ஆப்ஜெக்ட்ன்றது உங்களுக்கே தெரியும். 1D சிங்கிள் டைமென்ஷன், 2 காலம் தான் இருக்கும். ஒரு ரோ ஒரு வேல்யூ. ஒரு காலம்ல இண்டெக்ஸ் இருக்கும், இன்னொரு காலம்ல என்ன இருக்கும், வேல்யூஸ் இருக்கும், டேட்டாஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம 2 சீரீஸை யூஸ் பண்ணி ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து தேர்டு
டைப். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் a equal to pd dot series உள்ள நான் என்ன பண்றேன், வேல்யூஸ் எல்லாம் 1, 2, 3, 4, 5. b equal to pd dot series series இங்க 1, 6, 7, 8, 9, 0. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஏபின்னு. ஸோ சீரீஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிம்பிளாக ஒரு 5 வேல்யூஸ் சீரீஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். print பிரிண்ட் அந்த சீரீஸ் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரிண்ட் b இவங்க 2 பேரையும் ஹைட் பண்ணிடும். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ஹைட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ பண்றது என்னன்னா, series object creating data frame object by using series objects. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், சீரிஸ் ஆப்ஜெக்ட் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம், அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் ஏ உடைய வேல்யூ பாருங்க, ஏ உடைய இண்டெக்ஸ் 0ன்னு ஸ்டார்ட் ஆகுதா, இது வந்து வேல்யூ உங்களுக்கே தெரியும். 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கா, இது வந்து ஏ ஆப்ஜெக்ட், இது வந்து பி ஆப்ஜெக்ட் 6லேருந்து 0 வரைக்கும். ஓகே, நம்ம இங்க 10ன்னு போட்டுருவோம். இது வந்து ஏ ஆப்ஜெக்ட், இது பி ஆப்ஜெக்ட் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஏ ஆப்ஜெக்ட் பி ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அவங்க 2 பேரையுமே நான் என்ன பண்ண போறேன், டேட்டா ஃப்ரேமுக்கு இன்புட்டா தர போறேன். அவங்க 2 பேரையும் நான் என்ன பண்ண போறேன், டேட்டா ஃப்ரேமுக்கு இன்புட்டா தர போறேன். சரி, டேட்டா ஃப்ரேமுக்கு இன்புட்டா தரதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரையும் நான் என்ன பண்ண போறேன்னா, டிக்ஷனரியில தூக்கி போட்டுக்கலாம். சின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். c equal to first a object object a object. ஏன்னா வந்து மேலே வந்து காலம், அந்த காலம் நேம் டிஸ்பிளே ஆகிறதுக்கோசம் நம்ம என்ன பண்ணுறோம், a ஆப்ஜெக்ட்னு போட்டுக்கிறோம். அதுக்கு a ஆப்ஜெக்ட் அந்த வேல்யூ என்ன இருக்குன்னா a வேல்யூஸ். இப்போ நம்ம ஏல இருக்கிற வேல்யூஸ்லாம் அங்கே போயிடும். நெக்ஸ்ட் கமா, நெக்ஸ்ட் b object b ஆப்ஜெக்ட் கோலன் b வேல்யூஸ். அப்போ என்ன அர்த்தம்னா, காலம் நேம் வந்து a ஆப்ஜெக்ட்னு வரணும், கீழே வந்து அந்த a வேல்யூஸ் எல்லாம் வரணும். காலம் நேம் b ஆப்ஜெக்ட்னு போட்டுட்டு b உடைய வேல்யூஸ் எல்லாம் வரணும். ஏன்னா நம்ம வந்து டேட்டா ஃப்ரேம் வந்து 2 டைமென்ஷன் ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் ஆகும் இல்லைங்களா. இப்போ நான் c, அப்போ இதனுடைய எல்லா வேல்யூஸும் நான் என்ன பண்ணுறேன், c கொடுக்குறேன். ஓகே, அந்த c நான் என்ன பண்ணுறேன், டேட்டா ஃப்ரேமுக்குள்ள இன்புட்டாக தரேன். இந்த இன்புட் வந்து எப்படி அவுட்புட்டாக ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பாருங்க. EOL while scanning the string literal. ஓகே, என்ன பண்ணி வச்சிருக்கேன், அவ்வளோதான், தட்டி தூக்கிட்டோம் பாருங்க. இப்போ தனித்தனியாக இந்த சீரீஸ் ஆப்ஜெக்டை நம்ம டேட்டா ஃப்ரேமுக்குள்ளே போட்டு ஒன்றா ஆகிட்ட பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஜெக்டுடைய டேட்டாஸ், நெக்ஸ்ட் பி ஆப்ஜெக்டுடைய டேட்டாஸ். ஓகே, இது வந்து தேர்ட் டைப் ஆஃப் இன்புட் டேட்டா ஃப்ரேம் கொடுக்குறது. ஃபர்ஸ்ட் டைப் வந்து நம்ம டிக்ஷனரியோ லிஸ்ட்டோ யூஸ் பண்ணி கொடுக்கலாம். செகண்ட் டைப் வந்து என்டி அரே, அதாவது நம்பி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இன்புட் தரலாம். தேர்டு வந்து சீரீஸ் ஆப்ஜெக்ட், தனித்தனியாக இருக்கிற சிங்கிளாக இருக்கிற டேபிள்ஸை ஒன்றா சேர்த்து
ஒரு பெரிய டேபிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், ரைட்? நெக்ஸ்ட் லாஸ்ட் டைப் என்னன்னா டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்டே டேட்டா ஃப்ரேமுக்கு இன்புட்டாக தர்றது. சரிங்களா? ஒரு காப்பி கிரியேட் பண்ணுறது. இது எல்லாத்தையும் தூக்கிடுவோம். இதுவும் தேவையில்லை. நம்ம பழைய மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண டிக்ஷனரி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண டேபிள், ஓகேங்களா? இங்கே D5 வரும், கமா INDEX இண்டெக்ஸ் ஈக்குவல் டு I. ரன் பண்ணிடுவோம். இண்டெக்ஸ் வந்து மொத்தம் 4 ரோ இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மும்பை இங்க 4 பேர் தரணும். இந்த டேபிள் இருக்குங்களா, இந்த டேபிள் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு காப்பி பண்ண போறேன். ஸோ இந்த டேபிள் யாருக்குள்ள இருக்கு? DF கிட்ட இருக்கு. நான் என்ன பண்றேன், இன்னொரு டேபிள் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன், df1. df1 ஈக்குவல் டு pd டாட் டேட்டா ஃப்ரேம், இங்க பிராக்கெட்ல ரொம்ப சிம்பிள் இன்னொரு ஆப்ஜெக்ட் நேம் df. அவ்வளோதாங்க. இது வந்து லாஸ்ட் டைப். இங்க பாருங்க, நம்ம ஏற்கனவே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம், அந்த ஆப்ஜெக்ட் நேம் df. அந்த ஆப்ஜெக்ட் நான் என்ன பண்றேன்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன், df1ன்ட்டு. சரி, எங்க டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷனுக்கு நான் இன்புட்டா கொடுக்கறது பாருங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட். இன்னொரு ஆப்ஜெக்ட் நேம். அப்ப என்ன ஆகும்னா இது அப்படியே இதுக்கு காப்பி ஆயிடும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், காப்பி பண்ணியாச்சு, பிரிண்ட் df1. அப்போ நான் dfயும் பிரிண்ட் பண்றேன், df1யும் பிரிண்ட் பண்றேன். ரெண்டுமே ஒரே டேட்டா தான் வரணும். வந்துச்சுன்னா நம்மளோட ப்ரோக்ராம் கரெக்ட். இங்க பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து df, செகண்ட் டேபிள் வந்து df1. ஓகே, print பிரிண்ட் அப்படியே ஒரு லைன் போட்டுருவோம். அப்போதான் டிஃபரன்ஸ் தெரியும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது df ஆப்ஜெக்ட், செகண்ட் இருக்கிறது df1 ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? df பிரிண்ட் பண்ணிக்கிறோம், அப்புறம் ஐபன் எல்லாம் போட்டு பிரிண்ட் பண்ணிட்டு திருப்பியும் df1ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொடுத்துருக்கிற இன்புட் டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட். இதுதான் லாஸ்ட் டைப் ஆஃப் இன்புட் டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷனுக்கு. சரிங்களா? இதோட நம்ம டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குற இன்புட் டைப்ஸ் ஓவர். டேட்டா ஃப்ரேம் ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, இந்த பர்டிகுலர் நம்ம கிரியேட் பண்ண டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற நம்மளுக்கு தேவையான டேட்டாஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆட்ரிபியூட்ஸ் சின்டாக்ஸ்னா ஆப்ஜெக்ட் நேம் டாட் attribute name. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டு ப்ராக்கெட்டில் ஆப்ஜெக்ட் நேம்னாது df டாட் attribute நேம். இப்போ நான் வெறும் இண்டெக்ஸ் மட்டும் கொடுக்குறேன். இண்டெக்ஸ்னா வெறும் ரோ இண்டெக்ஸ் மட்டும் தான் வரும், காலம் இண்டெக்ஸ் வராது. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகிருக்கிறது நம்ம பிரிண்ட் df, அந்த டேபிள் ஃபுல்லாக டிஸ்பிளே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், அந்த dfக்குள்ளே இருக்கிற இண்டெக்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், அதான் df டாட் இண்டெக்ஸ். இதுதான் ஆட்ரிபியூட்டட் சின்டாக்ஸ், ஜென்ரல் ஃபார்மேட். ஸோ அங்கே பாருங்க, வெறும் ரோவுடைய இண்டெக்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. இல்லை சார், எனக்கு என் காலமுடைய இண்டெக்ஸும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன்னா df டாட் columns காலம்ஸ் இதையும் இது கொடுத்தீங்கன்னா நம்ம காலமுடைய நேமும் பிரிண்ட் ஆகும். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் டேபிள் பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு, நம்ம 2 மட்டும் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ df ஆப்ஜெக்ட் நேம் டாட் அந்த காலம் நேம் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன். இண்டெக்ஸ்னா வந்து ரோவுடைய இண்டெக்ஸ். ஓகே, காலம்ஸ்னா காலமுடைய இண்டெக்ஸ் பிரிண்ட் ஆகும். பாருங்க, பாப்புலேஷன், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ். ஓகே.